ஹாய் ஹலோ வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஓகே, நம்ம சேனல் கவிஷ் குட் கிச்சன் பார்த்தீங்க அப்படின்னா 100K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோம். 1 lakh சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியாச்சுங்க. உங்களுடைய சப்போர்ட்க்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். கண்டிப்பாக தேங்க்ஸ் பண்ணி இன்னொரு வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து நம்ம உப்பு கொழுக்கட்டை செய்ய போகிறோம். 100K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணதுக்கப்புறம் நம்ம சேனல் ஃபேஸ் பண்ணக்கூடிய செகண்ட் வீடியோ தான் இது. ஃபஸ்ட் வீடியோ ஷிவானி வாய்ஸ் கொடுத்துருந்தா பால் கொழுக்கட்டை செஞ்சுருந்தோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் அவுட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் நிறைய கொழுக்கட்டை ரெசிபிஸ் போட்டிருக்கோம். உங்கள் அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம சேனல் பார்த்து நிறைய கொழுக்கட்டை ரெசிபிஸ் ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் பார்த்தீங்க அப்படின்னா இட்லிக்கு மாவு அரைக்கும் போது கொஞ்சம் மாவு எடுத்து வச்சு தான் இந்த கொழுக்கட்டை செய்ய போகிறேன். பார்த்தீங்கன்னா இட்லிக்கு அரிசி ஊற வச்சுருந்தேன். அந்த அரிசி ஒரு 3-4 மணி நேரம் ஊறினதுக்கப்புறமா அந்த அரிசியை கிரைண்டரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு கொஞ்சம் போல் எடுத்து வச்சுருந்தேன். ஃப்ரெஷ்ஷான மாவு தான். பார்த்தீங்கன்னா கடாயில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு அதில் கருப்பு எள் சேர்த்துக்கோங்க. லேசாக பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை இது கூட சேர்த்துடலாம். மாவு தண்ணி மாதிரி இருந்தாலோ திக்காக இருந்தாலோ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, கன்சிஸ்டன்சி எப்படி இருந்தாலும் நம்ம கடாயில் போட்டு கிளறும் போது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பார்த்திங்க அப்படின்னா உப்பு சேர்த்த மாவு தான் இது. உப்பு வந்து ஆல்ரெடி நான் சேர்த்துருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் ஒரு வேளை உப்பு சேர்க்கலன்னா அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நான் கடாயில் போட்டு நான் அப்படியே கிளறி விட போகிறேன். கிளறும் போது ஒரு 2 நிமிஷம் கூட ஆகாதுங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு லைட்டாக கிளறி கொடுத்தீங்க அப்படின்னா நல்லாவே மாவு கெட்டிப்பட்டுரும். ஒரு 2 நிமிஷத்துலேயே மாவு நல்லா திரண்டு நல்லா கெட்டியமாக ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உருண்டை பிடிக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பராக வந்துடும். பார்த்திங்கன்னா இது மாதிரி கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ண போகிற ஸ்டேஜில், அதாவது பார்த்திங்கன்னா இப்படி நம்ம எடுக்கும்போது லைட்டாக பாருங்கள் ஒட்டி பிடிச்சி லைட்டாக எடுத்து வருதில்ல, அந்த ஸ்டேஜில் துருவன தேங்காய் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போது நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தான் நான் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறேன். அவ்வளோதான். இது ஒரு தடவை கிளறிட்டு அப்படியே வந்து கொஞ்சம் நேரம் நல்லா ஆற விட்டுறலாம் மாவை. கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் அதாவது ஒரு மூடி போட்டு மூடி வச்சு ஆற விட்டுருங்க. ஃபேன் கடியில் வச்சுட்டிங்க அப்படின்னா, திறந்து வச்சுட்டிங்க அப்படின்னா சுத்தமாக காஞ்சி போயிடும். கையில் தொட்டோன்னா மாவு சுத்தமாகவே ஒட்டாது. இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் லைட்டாக உருண்டை பிடிச்சி பாருங்கள், அழகாக திரட்ட வரும். இப்படி வந்துச்சுன்னா கொழுக்கட்டைக்கு சரியான பக்குவம் அப்படின்னு அர்த்தம். இப்போ பார்த்திங்கன்னா அடுப்பு ஆஃபில் தாங்க இருக்குது. நான் அப்படியே வச்ச போகிறேன். நல்லா வந்து மாவு வந்து ஆறி வரட்டும். ஆறினதுக்கப்புறமா இந்த மாவில் வந்து நம்ம கொழுக்கட்டை பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். பாருங்கள், மாவு நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் இருக்குது. கடையில் வாங்கி நீங்கள் செய்கிற மாவு கூட இந்த அளவுக்கு இருக்காதுங்க. அந்த அளவுக்கு சூப்பராக சாஃப்டாக இருக்குங்க. நீங்கள் கடையில் போயிட்டு மாவுலாம் வாங்கி செய்யணுன்ற அவசியமே இல்லை. வீட்டில் கொஞ்சமாக இட்லி அரிசி இருந்துச்சுன்னா உடனே ஊற போடுங்க. அது ரேஷன் அரிசியாக இருந்தாலும் பரவாயில்லை. ஊற போட்டு உடனே ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் கழித்து நம்ம கிரைண்டரில் அரைச்சோ இல்லை மிக்சியில் கூட அரைச்சோ நீங்கள் செஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், கையில் கொஞ்சமாக தேங்காய் அப்ளை பண்ணிவிட்டு இப்படி உருட்ட ஆரம்பித்தோன்னா அழகாக உருண்டை பிடிக்க வரும். ஒருவேளை உங்களுக்கு லைட்டாக கிராக் விழுகுது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா மாவை வந்து வெளியில் எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் போல் அழுத்தம் கொடுத்து தேய்ச்சிக்கோங்க. ரொம்பலாம் தேய்க்கிறதுக்கு கஷ்டமாலாம் இருக்காதுங்க. இது மாதிரி உருண்டை பிடிச்சி ஒரு தட்டில் அப்படியே எல்லாத்தையும் அடுக்கி வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி மாவு வந்து கொஞ்சம் லைட்டாக கை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். பாருங்கள், நான் எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். அது மாதிரி திரட்டிக்கோங்க. மாவை எடுத்து நம்ம ஆறுனதுக்கப்புறமா இங்கே பாருங்கள், இது மாதிரி கைகள் வச்சு ஒரு 2 நிமிஷம், ரொம்பலாம் கஷ்டப்பட்டாலாம் அமுத்தணுன்ற அவசியம்லாம். மாவு ஆல்ரெடி நல்லா சாஃப்டாக தான் இருக்கும். ஆனால் அங்கங்கே வந்து நமக்கு அந்த அடியில் பிடிச்சி திரண்டுச்சு இல்லையா, அதனால் கொஞ்சம் உருண்டை பிடிக்கும்போது கிராக் விழுகும். அந்த கிராக் விழுகாமல் இருக்கணுன்றதுக்காக மாவை லைட்டாக இது மாதிரி அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிங்க. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா லைட்டாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இல்லைனாலும் பரவாயில்ல, ஆல்ரெடி மாவு வந்து சாஃப்டாக தான் இருக்கும். இது மாதிரி இது பண்ணி இதுக்கப்புறம் நீங்கள் வந்து உருண்டை பிடிச்சிங்கன்னா சுத்தமாகவே கிராக் விழுகாது. இதெல்லாம் குட்டி டிப்ஸ். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நீங்கள் நார்மலாக செய்யக்கூடிய எந்த மாவாக இருந்தாலும் சரி, நீங்கள் அதை நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிட்டு செஞ்சிங்கன்னா இது மாதிரி நல்லா வழுவழுப்பாக நல்லா அழகாக உருண்டைகளாக வந்துடும். இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க கொழுக்கட்டை உருண்டைகள் எல்லாமே வேக வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு தேவையில்லைங்க. அதிகபட்சம் 5-7 நிமிஷம் வெந்தாலே போதும். ரொம்ப சீக்கிரமாக ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்குறோம் கொழுக்கட்டை எந்த அளவுக்கு சாஃப்டாக சூப்பராக வெந்திருக்குன்னு ஒரு டூத்பிக் வச்சு குத்தி பார்த்துக்கலாம். ரொம்பவே சாஃப்டாகவும் நல்லாவே சூப்பராக வெந்திருக்குங்க கொழுக்கட்டை. பாருங்கள், பார்த்தீங்கனாலே தெரியும். அவ்வளோதான். இப்போ நம்ம வெளியே எடுத்து சர்வ் பண்ணிட வேண்டியது தான் கொழுக்கட்டை எல்லாத்தையுமே. இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நீங்கள் இது மாதிரி உப்பு கொழுக்கட்டை, பால் கொழுக்கட்டை இதெல்லாம் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலில் நிறைய வீடியோ ஷேர் பண்ணிக்க. அதோட லிங்க் கீழே பிளேலிஸ்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை கீழே கமெண்ட்டில் சொல்ல மறந்துடாதீங்க. உங்கள் கமெண்ட்ஸ்க்காக நான் வெயிட்டிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா? வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுடைய மொபைலுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் மூலிமா வந்து சேரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை. தேங்க்யூ.